ஏஐல போட்டோ போட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போடுற கலாச்சாரம் இன்ஸ்டாகிராம்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக பெண்களும் ஆண்களும் பெண் தோழிகள் அவங்களோட கலைத்திறமையை காட்டிட்டு வர்றாங்க. க்ளோஸ் போ. யார் ப்ரோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? இவனை கேர்ள்னு சொல்றதே தப்பு. இது கேர்ள் ஃப்ரெண்டா? நீ பொண்ணுன்னு ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இந்த பார்வல நீ அழகா இருக்க அழகா இல்லன்றத நான் சொல்ல வரேன். நான் கூட படிச்சிட்டு இருந்த வரைக்கும் விக்கு வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான் இவன். நான் பொண்ணுன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஏமாத்திட்டு இருக்கான். டே உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஒருத்தன் என்னடா கையில ரோஸ் வச்சிருக்கான், ஒருத்தன் தளபதி கையில இருந்து துப்பாக்கி வாங்குறான், ஒருத்தன் ஒரு புள்ளைய கூட வச்சிருக்கான், ஒருத்தன் புள்ளைய கூட வச்சுக்கிட்டு அந்த புள்ள கையில இன்னொரு குழந்தை. இவன் கோட்டு போடுறான் கோட்டு போடலன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சின்ன வயசுல உங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கலட்டி வச்சுட்டு வந்துருவான். ரொம்ப உப்பசமா இருக்குன்னு சொல்லிட்டு சட்டையை கலட்டி வச்சுட்டு வந்துருவான். அப்படி இருந்த ஒரு ஆளு கோட் சூட் போடுறான்னு உடனே நம்மளால நம்ப முடியல. இப்போ ஒரு திருவிழால கண்ணபுர நாயகிய மாரியம்மாங்கிற பாட்டுக்கு வைப் பண்ண ஒருத்தன் இப்ப இங்கிலீஷ் பாட்டு போடுறானா நம்மளால நம்ப முடியுமா? அதே மாதிரிதான் இது. என்னது நான் போட்டோ போட்டு விளங்கலையாவா? ஆமா விளங்கல, அதுக்கு என்னப்ப? திடீர்னு நான் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டோவை நீங்க அனுப்பினா மட்டும்தான் உங்க கிரஸ் இம்ப்ரெஸ் ஆகும்னு சொன்னதை நான் நம்பி என்னோட போட்டோவை நான் எடிட் பண்ணேன். சிவாஜி த பாஸ் படத்துல வர ரஜினி மாதிரி எடிட் பண்ணி கொடுக்க சொன்னா முதல் மரியாதை எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா அந்த ஒரு கெட்டப்புக்கு அந்த ஹெட்போனை கலட்டாம நீ எடிட் பண்ணி கொடுத்த பார். நீ எல்லாம் இன்னும் இந்த ஏஐ என்ன நம்மலாம் பண்ண காத்திருக்கோம்.